வயசில் 10 வயசுல ஒரு சம்பவம் நடந்தது இந்த பஸ் ஸ்டாண்டில். அந்த ஞாபகம் வந்தது. அதே பஸ் வந்து இது அப்படியே தான் இருக்குது, பெரிய மாற்றம் இல்லை. புதிய பஸ்லேயே அங்கே ஆட்டிக்கிறீங்க அங்கே என்ன. என்னட்டு என்ன பார்த்தால் இங்கே யாழ்ப்பாணம் டவுனுக்குள்ள அந்த மாதிரி சனம் ஓடுபட்டு தெரியுதுன்னு விட்டு இங்கே பார்த்தா ரிச் லேடி என்று தெரியும் ஒரு கடை ஒன்று இருக்குது. அதாவது வந்து புடவை கடை, என்ன புடவை கடை. ரிச் லேடி என்று சொன்னால் பணக்கார சீமாட்டிகள் வார இடம் அப்படின்னு நினைக்காதீங்க. அவைகள் எல்லாரையும் வரவழைச்சி சீமாட்டிகளாக ஒழிக்காலே அனுப்பி வைக்கணும். அப்படி தானே நீங்கள் எந்த இப்போ பணக்கார சீமாட்டிகள் வந்து இடங்கிறோண்டா விலை கூட விலை இருக்கும். ஆனால் நீங்கள் உங்களுடைய அப்படி இல்லையே. எல்லா பெண்களும் வந்து ரிச்சாக தெரியணுன்றதுக்காக தான் நாங்கள் ரிச் லேடின்னே பேரை வச்சுக்கிறோம். அதாவது ரிச்சான பெண்கள் மட்டும் எங்களோட கடைக்கு வரணும்னு இல்லை, அதாவது எல்லா ரேஞ்சில் இருக்கிறார்களும் எங்களுக்கு வரணும். அவங்களோட எங்கள்கிட்ட உடுப்பை உடுத்தின பிறகு தான் அவங்களோட தோற்றம் வந்து ரிச் லேடியாக மாறும். அதுக்காக அப்படிதான். அப்போ பணக்கார சீமாட்டிகளாக நீங்கள் மாறி விடுவீங்கள். என்ன வந்து கொடுத்து பாருங்கள். காசை பற்றி யோசிக்காதீங்க, கணக்க காசு இல்லை. மற்ற இதில் நீங்கள் ரிச் லேடி என்று சொல்லிக்க ஆம்பளையில் எங்களுக்கு கொடுப்பு இல்லையோ? இல்லை, ஒன்லி லேடிஸ் தான், பெண்களுக்கு முன்னுரிமை. யாழ்ப்பாணத்தில் நாங்கள் இது 2வது வருஷம் ஆகுது கடை திறந்து. நிறைய வீடியோ வந்து டிக்டாக்ல கூட போட்டிருக்கிறோம், யூடியூப் சேனலில் கூட ரன் ஆகி நிற்கிது. எங்கள்கிட்ட ரிச் லேடின்னு நீங்கள் எங்கே சர்ச் பண்ணாலும், கூகுளில் சர்ச் பண்ணாலும் சரி, டிக்டாக்ல சர்ச் பண்ணாலும் சரி, ஃபேஸ்புக்கில் சர்ச் பண்ணாலும் சரி, ரிச் லேடி ஜஃப்னாண்டா நாங்கள் தான் வருவோம். நீங்கள் தான் வருவீங்க. ஏன்னா எங்களோட ப்ரைஸ் வந்து சீப்பாக இருக்குது. அதால் நிறைய பேர் வந்து எங்கள்கிட்ட நோக்கி வர்றது கூட. அது பெரிய சந்தோஷமான விஷயம். நான் வந்த இடத்துல என்னுடைய சேனல் நேம் கட்டினா பார்த்துருக்கேன். என்னுடைய இது பார்த்துருக்குறீங்களா? பார்த்துருக்கேன். ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அப்போ உங்கள்கிட்ட வியாபாரம் சிறப்பாக நடக்க வேணும். நான் வெள்ளண்ண இருந்து இதுக்கெல்லாம் நிற்கிறேன், கொஞ்சம் களைச்சு போனேன். அப்போ களைப்புக்கு ஒரு ஆறுதலாக வாங்க. இங்கே பாருங்க, நல்ல குளிர்ச்சியாக இருக்குது. வெயில் வெயில் என்றால் நீங்கள் சும்மா வந்து பார்த்துட்டு போகலாம். என்ன குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு. அப்போ கொண்டு மனங்கவரும் ஆடைகள், எல்லா ஆடையும் இருக்குது. சாரீஸ் எல்லாம் இருக்குது, நிறைய சாரீஸ் எல்லாம். விலை குறைஞ்சி ஆக குறைய விலை குறைஞ்ச சாரி என்ன? 500 சாரி இருக்கு. ஓகே. அப்போ நானும் என்னுடைய லவ்வுக்கு 500 சாரி கொண்டு பண்ணி கொடுக்க போகிறேன்னா. ஆனால் நான் போய் வெளியில் போய் சொல்லுவேன் 2000 இல்லை 10,000 கொண்டு சொல்லுவான். அப்படி தான் சொல்லுவேன். அப்படி தான் இருக்கும் இவருடைய பொருட்களின் பெறுமதி வந்து அப்படி தான் இருக்கும். வேறு என்ன ரொம்ப சந்தோஷம் கண்டது. நிறைய வெரைட்டிகள் எல்லாம் இருக்குது. ஐயா ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட ஷாப்புக்கு வந்தீங்க, ஏதாவது நாங்கள் ஒரு ஆஃபர் ஒன்று கொடுக்கணும் எங்களை மக்களுக்கு. எனக்கு ஆஃபர் தர போகிறீங்களா? மக்களுக்கு ஓகே. ஐயா வரதுக்காக இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் நாங்கள் எங்களோட பழைய வீடியோலாம் இருக்கும் 4000 ரேஞ்சில் கொடுத்தோம். இப்போ இந்த மாதிரி சாரி வந்து 2900 கொடுக்க போகிறோம். ஐயா ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிறாரு. மக்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு வராங்களுக்கு 2900 ரூபாய்க்கு. சரியா ஐயா? ஆஃபர் போதுமா? என்னது ஆஃபர்? 2900 ரூபா. அப்படியா? என்னுடைய சேனல் பார்த்து, தமிழ் கலவன் சேனல் பார்த்து வாருங்கன்னு சொன்னால் 2900 ரூபாய் இந்த சாரி. என்ன ஒரு சாரி? என்ன சாரி இது? பட்டு சாரி, கங்கா பட்டு வித் ப்ளவுஸ். வித் ப்ளவுஸோட இருக்குது. அது சரி. இந்த உங்கள்கிட்ட இந்த சாரிகள் இருக்கா? இந்த ரெடிமேட் சாரிகள்? ரெடிமேட் சாரி இருக்குது. இப்போ இது கட்ட தெரியாத பொம்பளைகள் இருக்கிறா இல்லை? சாரி கட்ட தெரியாத பொம்பளைகளுக்கு ரெடிமேட் சாரி இருக்குது. என்ன விலையில் இருந்து இருக்குது? ரெடிமேட் சாரி வந்து ஒரு 8000 ஸ்டார்ட் ஆகுது. 8000 ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. நான் ஒரு வாரேன், அதுக்கு இப்போ வாரேன். இது வந்து நீங்கள் ஒரு மறந்துடாதீங்க, எல்லோரும் பாருங்க. அதாவது வந்து 2900 ரூபா தமிழ் கிழவன் என்று சொல்லி சொல்லுங்க. தமிழ் கிழவன் சாப்பிட்டு தருகிறீங்க, சரிதானே? அப்போ ரொம்ப சந்தோஷம். இருக்குது வேண்டிய மாதிரி எல்லாமே புது ஸ்டாக். சிலர்கள் நினைப்பாங்க பழைய ஸ்டாக் தாராங்கன்னு சொல்லி. ரைட். அது சரி. நான் இப்போ வந்து அதில் இருந்து இருக்கா நீங்கள் கண்டுவிட்டீங்களான்னு சொல்லுவீங்களா? நீங்கள் உள்ளுக்கே கூட்டிக்கொண்டு வந்து விட்டீங்களா? என்னன்னு
நீங்கள் இப்போ நிறைய வெளியில் போக போகிறீங்க, உங்களுடைய பொருட்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து வெளியில் கொண்டு போக போகிறேன். அவ்வளோதான். இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவே பாருங்க, என்னுடைய சேனல் பார்க்குறேன் வந்து இல்லை பஸ் சொல்லிட்டுருக்கல பழைய பஸ் ஸ்டாண்ட் அதுக்கு பக்கத்தில் முன்னுக்கு ரிச் லேடி அந்த அந்த லேனில் அந்த இதுகளெல்லாம் விற்கினேன், பழங்கள் பழ வகைகள், அதுக்கு நேரம் முன்னுக்கு. ஈஸியாக சொல்ல போனால் பழைய சுபாஷ் ஹோட்டல் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஆப்போசிட்டாக இருக்குன்னு சொல்லலாம். பல கடைகள் இருக்குது, அதுக்கு நேராக இருந்து பார்த்தா விளங்கும். டவுனுக்குள்ள வைரவர் கோவில் இருக்குது, அதுலேருந்து நேராக பார்த்தா விளங்கும். அப்படி இல்லாட்டி எங்களோட கென்டெக்ட் நம்பர் வந்து இருக்குது, டிக்டாக்ல இருக்குது, கூகுளில் இருக்குது, எங்கேயுமே சர்ச் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். நான் இதில் போட்டு விட்றேன், கொண்ட நம்பரையும் போட்டு விட்றேன். நல்ல விஷயம் தானே. முகமது ஃபாரி, அது யார்? நீங்களா முகமது ஃபாரி? ஆஹா, ரிச் லேடி. அப்போ ரிச் லேடி யார்? உங்கள் வாய்வா? கஸ்டமரால் ரிச் லேடிஸ் வந்துடுவேன் நான். ரொம்ப சந்தோஷமா. இதை நான் வச்சுருக்கிறேன். நாளைக்கு 4 டே போடுவேன். நாளைக்கோ 4 டேக்கோ தெரியல. என்ன 2 வீடியோக்கள் கைவசம் இருக்குது, போட்டுட்டு இதை போடுவேன். ஒரு என்ன போமே. மெரியாஸ் வந்துடுறேன், யாழ்ப்பாணம் மெரியாஸ் வந்துருக்கேன். ஆனால் நான் இதுக்குள்ளுக்கு போக மாட்டேன்னா நம்பிக்கை இல்லை. வணக்கம் மீண்டும் அன்பு உறவுகளே. நேற்றான் காணொலி பார்த்துருப்பீர்கள், அதனுடைய தொடர்ச்சி தான் இது. பிஸா ஹட் என்று கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பிஸா ஹட் வெளிநாடுகளில் கேட்டிருக்கிறோம். இங்கே ஃப்ரான்ஸ்லையும் வந்திருக்கான், ஃப்ரான்ஸில் யாழ்ப்பாணத்துலையும் வந்திருக்கான். நீங்கள் எப்படி சும்மா இருக்கிறீங்களே, சாப்பிட்டு பார்த்துருங்களே? இல்லை என்ன எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துருக்க மாட்டீர்கள். இதை விட ஒரு படத்தில் என்ன மாதிரி ஆயா சொல்கிற தோசை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவேன். பாருங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். என்னென்னா என்ன அந்த சீமாட்டி அடையெல்லாம் 3 சீமாட்டிகளை சந்திக்கிறான்னு தானே அவை தான் இப்போ எங்களை பிஸா சாப்பிட சொல்லி கூப்பிட்டுருக்கிறேன். பாப்பா உள்ளுக்கு போய் சாப்பிட்டு பாரு, பாப்பம் பாரு. இவர்கள்லாம் அந்த சீமாட்டிகள், என்ன சாப்பிட கூப்பிட்ட சீமாட்டிகள். பாருங்கள் என்ன பிஸா ஆர்டர் பண்ண போகிறீங்க? ஓகே, இது என்ன? இது வந்து சிக்கன் என்ன? இது ஒன்று எடுப்பான். இது தண்டூரி சிக்கன். வேறு என்ன? இது எடுப்பான் உண்டு. சரியா? இது உண்டு. ஓகே, இது உண்டு. இது உண்டு 4. ஓகே, பாருங்கள் இதை ஆர்டர் பண்ணி போட்டு சாப்பிடுவான். காட்ட மாட்டீங்கள் கடைசி வரையும் என்ன குரலை கொடுக்க மாட்டீங்களே. என்ன இப்படி விருந்து கூப்பிட்டுருக்கிறீர்கள்? ஆனால் நான் இதை வெளியால் ஆக்களுக்கு சொல்ல வேணும்னு சொல்லி விரும்பினா நீங்கள் மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? என்ன பரவாயில்லை. ஒன்று 3மே ஸ்மால் சைஸ், அதாவது கோகோ கோலா நார்மல் ஒன்று, ஜீரோ கோலா ஒன்று. 5520 ரூபா வருது. பிஸா வந்திருக்கு, பிறகு காட்டுறேன்னா. யாழ்ப்பாணத்தில் பிஸா சாப்பிட போகிறேன். என்ன மாதிரியாவது காட்டுறேன். அவையில் அங்கே முன்னுக்கு இருக்கிறேன். எனக்கு முன்னே இந்த பிஸாவுக்கு முன்னாலே இருக்கிறேன். என்ன கூப்பிட்டவே பிஸா சாப்பிட கூப்பிட்டவே தெரியும். ஆனால் தங்கட முகத்தை காட்டப்படாது என்று சொல்லியிருக்கிறேன். குரலும் காட்ட மாட்டீங்களே, அவங்களுக்கு வாயும் பேசாது. இப்போ சரி, ரொம்ப நன்றி. பிஸாவுக்கு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் என்ன மாதிரி என்ன. பரவாயில்ல என்ன நல்லா இருக்கு. என்ன தான் இல்லை.
ஒரு கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்டான ஜாமான் தான். ஆனாலும் இந்த பிசாவோட பல்லுக்கு பேர் பண்ண இருந்தது அது நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. உங்களை எல்லாருக்கும் நன்றிகள். ஒருத்தர் இங்கே தூரம் இருக்கிறார் ஒரு ஆள் ஏதோ டிவியில் பார்த்துட்டு கண்டு என்ன காணொலி எடுக்க விடாமல் பிஸா பண்ணி தர விட்டார்கள். ஆனால் உடனே பிஸா வந்து எனக்கு எங்கிட்ட பாரம்பரிய சாப்பாடுகள்லாம் டேஸ்ட் கூட. ஆனால் நீங்கள் வேண்டி தந்தபடியால் மிகவும் ருசியாக இருக்குது. அப்போ என்ன சொல்கிறது, பிஸா வேண்டி தந்தவை கூட சொல்லக்கூடாது, டேஸ்ட்டாக இருக்குது இல்லைன்னு சொன்னால். அதனால் இந்த காக்கா முட்டை படத்தில் கடைசியாக கிளைமேக்ஸில் ஒரு இதோண்டு வேறு அந்த பையன் ஒரு இது சொல்லுவான், பிஸா சாப்பிடு பிஸா காற்று சாப்பிடாது. எங்கிட்ட அப்பத்தா செய்தார தோசையும் சாம்பாரும் அந்த மாதிரி இருக்க மாட்டேன் சொல்லி உண்மையானதுதான் மறுபடியால் வேண்டி தந்தவே இதென்ன பிராயிலும் அவையிலும் சொல்லி போட்டேன் நான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கேன்னு சொல்லி. உண்மைதான், டேஸ்ட்டாக தான் இருக்குது. ஆனால் அது மாதிரி சத்தாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன வேறுங்க வேறு இடங்களுக்கும் போவோம். ஆனால் நீங்கள் செய்த வேலை சரியில்லை. இப்படி சாப்பாடு வேண்டி தான் கொண்டு உங்களோட முகத்தை காட்ட மாட்டேன்னு சொன்னீங்களோ இல்லை பேச மாட்டேன்னு சொல்லி போனீங்க. சரி, ஓகே. என்றாலும் நன்றிகளா. கடைக்காட்டியலை இப்போ நாங்கள் என்ன செய்தோம், எல்லாம் கொஞ்சம் ஷாப்பிங் செய்தால் மைக்ரோவே அது இதெல்லாம் வேண்டி கொண்டு இதான் நாங்கள் இல்லோம். அப்போ இதே அவங்கள திரும்ப இந்த சீமாட்டிகளை திருப்பவும் சந்திச்சான். இந்த சீமாட்டிகளை என்ன செஞ்சால் அங்கே ஷாப்பிங் செய்து கொண்டு திருப்பி எங்களை சந்திக்கிறது. திருப்பி அவைகளுக்கு பசிக்கு தான் பிஸா பண்ணி சாப்பிட்டு பசிக்கு தான் பிரியாணி சாப்பிட போகிறேன்னு சொல்லி எங்களையும் இல்லைங்கிறது கொண்டு போகிறேன். எனக்கு இந்த ஒரிசி சாப்பாடு தானே சாப்பிடுவோன்னுட்டு வந்துருக்கிறேன். பார்ப்போம் பிரியாணி வந்துருக்கேன், சாப்பிடுவோம் வாங்க. என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்துக்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன். இங்கே சில கணங்களுக்கு முன்னால் ஒரு பிஸா ஹட்டில் நல்லா வயிற்றை நிரப்பிய இந்த மார்டர்கள் இப்பொழுது வந்து பிரியாணியும் குத்ரட்டியும் ஃப்ரைட் ரைஸும் சாப்பிட விரும்புகின்றார்கள். காலத்தின் மூலங்கள், காலத்தால் அழியாத இந்த காவியத்தை காண்பதற்காக காத்துக்கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி கூறிக்கொண்டு வாருங்கள் காணொளிக்கு போவோம். நன்றி. சாப்பாட்டுக்கு என்ன பிரச்சனைடா, சாப்பாட்டே வாழ்க்கையாக போச்சு. எனக்கு ஒரு வேலையும் செய்யலாது, வீடியோ எடுத்து முடிக்கல. வணக்கம். வணக்கம்ங்க. தற்செயலாக சந்தித்த உறவு. ஆனால் எங்களுக்கு தொடர்பு எத்தனையோ வருஷங்களுக்கு முதல் இருந்திருக்கு. என்ன நீண்ட காலத்துக்கு முதல் மறந்தே போச்சு. அந்த ஞாபகங்கள் மறதிகள் அது இதில் கூட தானே. அப்போ நீங்கள் ஃப்ரான்ஸில் இடத்துல இருக்கிறீங்க? ஃப்ரான்ஸில் வந்து நான் பாரிஸ் பயன்மொழியில் இருக்கிறேன். பாரிஸ் பயன்மொழியில் இருக்கிறீங்க. சீனுவா ஏரியா, சைனீஸ் ஏரியா. சைனீஸ் ஏரியா தான். சைனீஸ் ஏரியா. அதுக்கு தானே நாங்கள் எல்லாம் வளர்ந்தாங்க. கோப்பைகள் எல்லாம் கழுவி இதாண்டு என்ற ஆரம்ப கால வாழ்க்கை அங்கே ஆனால் நிறைய வீடியோ செய்கிறீங்க. இன்னும் மென்மேலும் வளர வேணும். உங்களுக்கு நான் என்னுடைய மனசார உங்களுக்கு ஒரு பேர் வச்சுருக்கேன், அஜித் அண்ணங்கிற ஈழத்து அஜித் அண்ணு. சரியா? அடிக்கடி கொமெண்ட் போடுறது ஈழத்து அஜித் அண்ணு. ஆனால் அஜித்தே தான். அஜித்துக்கு நிறைய தானே, உங்களுக்கு நிறைய தான். ஒரு சின்ன கேள்வி கேட்கலாமா அவங்களே? கேளுங்க. குறையா நினைக்கப்படாது. ஒரு குறையும் இல்லை. இந்த மஞ்சள் கொடி கட்டி விட்டுருக்கீங்களா? யாரும் உங்களுக்கு கட்டி விட்டு அந்த மஞ்சள் கொடி? மஞ்சள் கொடி வந்து மகள் போட்டு விட்டவ. மகள் போட்டு விட்டவ. என்ன சொல்லி போட்டு விட்டவ? அவன் வந்து ஒரு என்ன சொல்கிறது, வரலட்சுமி விரதம் இருந்து அந்த இதை போட்டவன் எனக்கு போட்டு. உங்களோட பேர்? மகேந்திரன். 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 அப்போ
மகள் உங்கள்ட்ட நல்ல பாசமா? நல்ல பாசம். எந்த மகளும் அப்படி தானே, சரியான பாசம் என்ன. அதுதான் உண்மையிலே. உண்மையிலே இன்றைக்கு நான் பிரயாணம் வலிக்கிட்டு வராமல் இங்கே ஸ்ரீலங்காவுக்கு வரா இருக்கிறது காரணம் மகள். ஏன்னா குடியல் இருக்கிறார்கள். ஆனால் நெடு மகளன்று சொல்லக்கூடாது, எல்லா பிள்ளைகளும் அன்பு தான் சரியோ. ஆனால் கூடுதலாக பொம்பளைகள் தான், பொம்பளை பிள்ளைகள் தான். ஆம்பளை பிள்ளைகள் இருக்கிறேன் நான், அவைகள் பாசம் இல்லைன்னு சொல்லி எல்லாமே கொஞ்சம் அம்மாவில் பாசம் கூட. இவ்வளோ என்னில் பாசம் கூட. எனக்கு வந்து இப்போவும் வெளிநாட்டுக்கு வரணும்னு சொல்லி இதோ ஒன்று மடிச்சு பேக்கெட்டுக்குள்ளே வச்சான். அது பார்த்தா நியாயமான தொகை. இங்கே வந்தால் தொகை தானே, அங்கே சிறுது வேண்டாலும் இங்கே பிறந்தவ. அப்போ அவ என்ன பீஸா இருக்கிறா? அவன் யாரு உங்களுக்கு? உங்கள்கிட்ட லவ்வா விட்டுவா இருக்கும். எவ்வளோ காலமாக இவரை காதலிக்கிறீங்க? அவன் கொஞ்சம் கூச்ச சுபாவம் தான். எவ்வளோ காலம் இவரை காதலிக்கிறீங்க? அப்போ 35-40 வருஷம். 40 வருஷமாக காலேஜ் கொண்டு இருக்கிறீங்க. அவன் கல்யாணம் முடிஞ்சுதா? கல்யாணம் முடிஞ்சு 5 பிள்ளைகளாச்சு. 5 பிள்ளைகளாச்சு. காதலுக்கு கல்யாணத்துக்கு பிறகு காதலிச்சு கொண்டு இருக்கிறீங்களா என்ன? ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்குது இலங்கை? இலங்கை இனிமேல் என்ற அளவுக்கு வேற முன்னேற்றமாக இருக்குது. நிறைய முன்னேற்றங்கள், ஆரோக்கியமான முன்னேற்றம்னு சொல்லுவீங்களோ அதே. இப்போ அதாவது வந்து பிஸாவும் ஃப்ரைட் ரைஸும் ஆரோக்கியமான முன்னேற்றம் கிடையாது. ஆனால் முந்தின வேறு சில விஷயங்களே ஆரோக்கியம் இல்லை. நாங்கள் முந்தி இருக்கைக்குள்ளே இருந்த எங்களோட பந்த வாசங்களும் இப்போதைய பிள்ளைகள்கிட்ட கிடையாது. இல்லை, அது கிடையாது. அதை விட இப்போ நான் ஸ்ரீலங்காவை எடுத்து பார்க்கக்குள்ள இப்போ கிட்டத்தட்ட எங்களோட யூரோப் வாழ்க்கை மாதிரி தான் இருக்குது இங்கேயும். ஏன்னா மிஷின் வாழ்க்கையாக கிடையாது. பிள்ளைகளை காண கிடைக்கல விட்டு நாங்கள் எழுப்பி பார்த்தா பிள்ளைகளை காண கிடைக்கல. அங்கே இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் வேலை செய்கிறேன். இங்கே இருக்கிற பிள்ளைகள் வேலை செய்யணும் இல்லையே? வேலை செய்யுதுகளே, வேலை இருந்தாலும் செய்துகள் இல்லை. ஏன்னா அவ்வளோ தோட்டங்கள் எல்லாம் தரிசா கிடக்கு, நிலங்கள் எல்லாம் தரிசா கிடக்கு. சில இடங்கள்ல தான் நிலங்கள் செய்யப்படும். நாங்கள் ஏன் சொல்கிறோம், கிட்டத்தட்ட சில குறிப்பிட்ட வேலைகளுக்கு ஆக்களை பிடிக்கிறது கஷ்டமாக கிடக்கு. ஆனால் நாங்கள் வந்து இங்கே வேலைகிற மாதிரி பிள்ளைகள் பார்த்து நான் நடந்து போவே பார்த்து அதிசயப்படுறாங்க. என்னப்பா நடந்து போகிறேன் அங்கே. நாங்கள் இப்போ வசலாமா இருந்தது இந்த ரெண்டு பக்கத்துலேயும் குத்தி இருக்கிறீங்க. அது வைரத்தோட? இது வைரத்தோடு. நீங்கள் தான். சும்மா இதுதான் குத்தி இருக்கிறேன். ஆனால் இப்படி ஒரு வைரத்தோடு எனக்கு ஒரு ஆள் தரப்போகிறோம். இங்கே தரப்போறீங்களா? கொடுங்க. கஸ்தூரி அறையில் போய் வாங்க. அதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறான். யூரோப்பிலேருந்து வந்தோம். அவன் தாருறான்னு சொல்கிறான், தரப்போறான்னு சொல்கிறான். தாருறா. சரிங்க, நன்றி. சந்தோஷம். சரியாப்பா, ஓகே வரோம். ஆனால் உண்மையில நீங்கள் ஸ்ரீலங்கா இதை பின்பற்றுறீங்க. எனக்கு இது ஒரு சந்தோஷம். ஏன்னு சொன்னால் என்ற இதில் எல்லாத்தையும் கலைஞ்சோடு சுதந்திர மாதிரி. ஆனால் உண்மையில் இப்படி பார்க்கலையும் வீடியோக்கு பார்க்கலையும் ஐயோ சரியான வித்தியாசம். அவர் இவருக்கு அந்த அழகன் அஜித்திட வேற வச்சார். சரியா, ரொம்ப சந்தோஷம். மகேந்திரன் அங்கே சந்திப்போம் நாங்கள் பிரான்ஸில். சரியாம்மா வரோம். ஓகே சரி, ஓகே சந்திப்போம். நான் இப்போ இதில் நிற்க என்ன ஞாபகம் வருது இல்லை? ஞாபகம் இந்த ஃப்ரான்ஸில் ரீதி சாம்பியன்ஸ் வந்து பெரிய அகலமான வீதி ஒன்று போகுது. அது நடுவில் இருந்து இந்த ஆற்று தெரியாமல் என்னமோன்னு சொல்லி ஒரு அந்த வட்ட வளைவு கொண்டு இருக்கல, வெற்றி வளைவு, அதில் படம் பிடிக்க இருந்த ஞாபகம் வருது. இது அது இல்லை. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் மணிக்கூட்டு கோபுரம். மணிக்கூட்டு கோபுரம்னு சொன்னால் இது வந்து மணிக்கூட்டு கோபுரம். மணிக்கூட்டு கோபுரத்தில் இப்போ சரியாக நேரம் வந்து 3:30 காட்டுது. இந்த மணிக்கூட்டு கோபுரம் ஒரு யாழ்ப்பாணத்துக்கு ஒரு பிரசித்தமான ஒரு கோபுரம் என்று தான் சொல்ல வேணும். ஆனால் மணிக்கூட்டு கோபுரத்தின் வரலாறுகளை பற்றி என்ன கேட்காதீங்க. தெரிஞ்ச நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. நான் ஒரு ஆளை கேட்டேன், தெரிஞ்ச ஆள், ஒரு அக்கா ஒரு ஆள் வந்தவ, அவள் கேட்டேன் இதை பெரிய இருக்க சொல்லுங்க வேண்டும் மணிக்கூட்டு கோபுரம்னு சொல்லி. அவள் சொன்னால் மணிக்கூட்டு கோபுரம்டா மணிக்கூட்டு கோபுரம் தான் என்று சொல்லி. அப்படி என்னால் உங்களுக்கு சொல்லி தர முடியலை. நீங்கள் இந்த மணிக்கூட்டு கோபுரத்தை பற்றிய வரலாறுகள் ஏதோ இதை பற்றிய இதுகள் இருந்தால் இந்த கமெண்ட்ஸ் புக்ஸில் போடுங்க. பாருங்க, நாங்கள் இப்படி மணிக்கூட்டு கோபுரம் தாண்டி வேறும் இன்னும் பல சில இடங்களை போய் பார்த்து கொண்டு வருவோம். வாங்க. இந்த மகாராஜா யானை மேலே இருக்கிறார். யானை மேலே இருக்கிறார் என்று சொன்னால் எனக்கு சரியாக தெரியல என்றாலும் என்னுடைய ஊகிப்புக்கு சொல்கிறேன். எங்கண்ட மாமன்னன் எல்லாள மகாராஜாவாக இருக்கும். இலங்கையை ஒரு குடைக்குள்ளே கட்டியாண்டு அனுராதபுரத்தை ராஜதானியாக வச்சிருந்தவரில் எங்கண்ட எல்லாள மகாராஜா துட்டையவன் என்ற சதியால் தான் அவர் மரணமானவர். அப்படியே பாருங்க, இஞ்சால பாருங்க பாப்பா.
நான் சொன்னது பொய்க்கே இல்லை. சரியோ, நான் இதை பார்க்கல, இந்த கல்வெட்டை வந்து பார்க்கல, பார்க்காமல் அங்கே இருந்து சொன்னேன். நான் இங்கே இருந்து ஒரு அக்கா சொன்னால் இதில் கல்வெட்டில் என்ன எழுதியிருக்கேன்னு சொல்லி அதில் வந்து பார்த்தால் அவர் இல்லாள மகாராஜன் தான் என்று சொல்கிறார். சரி வாங்க அங்கால போய் பார்ப்போம். அங்காலையும் ஒரு ராஜா இருக்கிறார், குதிரையில் வாழை உயர்த்தி கொண்டு நிற்கிறார் என்று சொன்னார். அவர் எங்கண்ட தமிழன் சங்கிலியராக தான் இருக்க வேணும். தமிழ் யாழ்ப்பாணத்தை ஆண்ட கடைசி மன்னன் சங்கிலியராக தான் இருக்க வேணும். வேணுங்க போர்டில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது பரராச சேகரன். அப்போ என்னுடைய கனவு உழைச்சாலும் பரராச சேகரன் சிலை. இதெல்லாம் எங்கண்ட யாழை ஆண்ட மன்னர்கள். இங்கே பாருங்கோ, இதில் ஒரு ராஜா உயர்ந்து கொண்டிருக்கிறார். இதை நாங்கள் வாஜி போட்டே சொல்லுவோம். என்ன சில நேரங்களில் என்ற கணிப்பு முதலாவது கணிப்பு சரியாக இருந்தது, ரெண்டாவது கணிப்பு பிழைச்சிருக்கலாம். நம்ம மாவீரன் பண்டாரவன்னியன் பாருங்க, துரோகிகளால் காட்டி கொடுத்தப்பட்டு வெள்ளியர்கள்ட்ட மாண்ட மன்னன் பண்டாரவன்னியன். என்ன சொல்கிறீங்கள்? அப்போ சங்கிலியன் சிலை எங்கே? ஓம், சில நேரங்களில் என்னுடைய விளக்கங்கள் குறைவாக இருக்கலாம். பரராச சேகரன் தான் சங்கிலியனா? கொஞ்சம் சரித்திரம் தெரிந்தவர்கள், ஏனென்றால் இவ்வளவு சிலைகளை வச்சவர்கள் சங்கிலியனுடைய சிலையை வைக்க இருக்க மாட்டேங்களோ? அநேகமாக அப்படியாக நான் கணிக்கவும் முடியாது. சரியான தெளிவான அறிவில்லாமல் ஒன்றை சொல்ல முடியாது. சங்கிலியன் சிலை எங்கே? பரராச சேகரன் தான் சங்கிலியனான்றதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. சரி வாங்க இப்படியே போவோமா. இது ஒரு மிகவும் பெருமைப்பட வேண்டிய விஷயங்கள். எங்களோட முப்பாட்டன் வள்ளுவன், யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் ரெண்டு சொல்லி ஒன்று இதாண்டு இருக்குது. இது நான் நினைக்கிறேன் இந்தியா இதோ வந்து இதாண்டது. எனக்கு சரியாக தெரியலை இதோட சரித்திர இதுகள் இதில் இருக்கிறதாக கூட எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்ல வேணும். அதுக்காக வேண்டி உலகமறியாக இருக்கிறேன்னு சொல்லி கேள்வி பண்ணாதீங்க. உங்கள் மூலம் அறிஞ்சு படிக்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். அதே மூலம் மற்றவர்களும் அதை தான் நட்டுக்கும். இதில் என்ன நடக்குது, எப்படி வந்தது, யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம். சார் என்ன போவோமா? எல்லாரும் அறிஞ்ச விஷயம், தெரிஞ்ச விஷயம். யாழ்ப்பாணம் பொதுசன நூலகம் யாழ்ப்பாணம். இதுக்கு நடந்த அக்கிரமங்களும் துல்லியங்களும் உங்களுக்கு எல்லாம் தெரியும். எரிக்கப்பட்ட நூலகம், என்னுடைய அறிவை எரிக்கிறதாக நினைச்சு இதை அந்த நூலகத்தை எரிச்சார்கள். இது என்னென்னு சொல்கிறாங்க எழுதியலாங்க. இந்த காரியத்தை செய்திருக்க மாட்டார்கள். அதை செய்து போட்டுக்கேன். பொக்குஷங்கள் எல்லாம் வந்து பொக்குஷம் பண்ணுறது என்ன தெரியுமோ? காசு பணம் இல்லை பொக்குஷம், அறிவு தான் பொக்குஷம். அந்த அறிவு பொக்குஷம், அந்த அறிவித்தார நூல்கள் அழிக்கப்பட்டது. சரியோ, அழிக்கப்பட்டது. இது மீண்டும் எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகு இப்போ நியாயமான காலம் ஆச்சுன்னு இது புனருத்தாரணம் செய்து புதுப்பொலிவுடன் விளங்குகிறது. ஆனால் உள்ளுக்கு எப்படி என்றது நான் உள்ளுக்கு போய் பார்த்தா தான் தெரியும். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சால் உள்ளுக்கு போய் பார்க்குறேன். பாருங்கள் அடுத்த என்னன்னு சொல்லி பார்ப்போம். கரையோரம் நடந்து வரோம். இது என்ன பூங்கான்னு தெரியுங்க? சுப்பிரமணியம் பூங்கான்னு. அப்படிதானே? அப்படிதான் நான் நினைக்கிறேன். நாங்கள் எல்லாம் பார்த்து இங்கே ரொம்ப காலமாச்சு. சும்மா சில நேரங்களில் வரைக்க மோட்டர் சைக்கிளில் போய்க்க சுற்றி பார்த்து கொண்டு போவோம். பேசி பார்த்தால் இந்த சந்தோஷத்தையும் இந்த பெருமையும் தந்திருக்கிறது யூடியூப் தான் சொல்ல வேணும். இந்த யூடியூப்பால் தான் நான் இங்கே வந்திருக்கேன். இது சுப்பிரமணியம் பூங்காவாகத்தான் இருக்குமென்றது என்னுடைய கணிப்பு. வேறுங்க அடுத்த இடத்துக்கு போவோம். இந்த இடம் எனக்கு சரியாக தெரியல. நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது மாநகர சபையாக இருக்குமோ? எத்தனையோ இப்போ நான் வந்தது இப்போ கிட்டத்தட்ட 10, 12, 14 வயசில் அப்படி வந்திருப்பேன் நினைக்கிறேன் இந்த இடத்துக்கு.
அப்படியாகத்தான் என்னுடைய இதில் இருக்குது அப்போ. ஆனால் அப்போ ஒரு சினிமா இருந்தது இங்கே, ரீகல் சினிமாவோ ரியோ சினிமாவோ தெரியல, ஆங்கில படங்கள் ஓடுறது. இது என்னுடைய கணிப்பு. அநேகமாக அந்த ஞாபகங்கள், பழைய ஞாபகங்களை வச்சு சொல்கிறேன். அது சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லாத பட்சத்தில் இந்த திருத்தி கொள்ளுங்க என்ன. உங்களோட கமெண்ட்ஸ் பாக்ஸில் இந்த கருத்துக்களை தாருங்க. பாருங்க, அங்கால மற்ற இடத்துக்கு போவோம். யா பாருங்க, இதுதான் அந்த விளையாட்டரங்கம். இந்த விளையாட்டரங்கத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களோ? எத்தனையோ வருஷத்துக்கு மேற்பட்ட கதைகள் இங்கே இருக்குது. எங்கே இருக்குன்னு சொன்னால் ஐயாவின் பெயரால் இருக்குது, பெரியப்பா விளையாட்டரங்கம். வாங்க அடுத்த இடத்துக்கு போவோம். காலேஜ் போகிறேன், நியாயமான பிறகு யாழ்ப்பாணம் முழுக்க நடந்துருந்துருக்கிறேன் எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு. இது என்ன பண்ணை கடற்கரை, அவங்க தெரியுது பாருங்க. அதுதான் எவ்வளோ சொல்லுங்க அப்போ, இந்த என்னென்னு சொல்கிறது, அது கோட்டையை, கடல் கோட்டை இல்லை, இது என்ன யாழ்ப்பாண கோட்டை, யாழ்ப்பாண கோட்டை. அதாவது உள்ளாந்தர் காலத்திலேயா, உள்ளாந்தர் காலத்தில் தான் இந்த கோட்டைகள்லாம் கட்டினது. போர்த்துகீசரில் உள்ளாந்தர் காலத்தால் கட்டப்பட்ட கோட்டைகள் இப்படி உலகம் முழுக்க இருக்குது. இந்த உலகம் முழுக்கையில் இலங்கை முழுக்க இருக்குது, கன இடங்களில் இருக்குது. அந்த கோட்டைகள் இப்போது சிறைச்சாலையாகவும் இருக்குது. என்ன சிறைச்சாலையாக இருக்குது. எங்கள்கிட்ட வீரர்கள் கன பேர் இந்த கோட்டைகளை சிறை வைக்கப்பட்டிருந்தவை. அதையும் நான் இதில் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொள்ள விரும்புகிறேன். முடிஞ்சால் அந்த கோட்டையும் கொஞ்சம் ஓரளவுக்கு அண்மித்து நான் காணொலி எடுத்து காட்டுறேன். பாருங்க, இப்போ நாங்கள் களைச்சி போனோம், ஏதாவது ஜூஸ் குடிப்போம். இது இந்த கோட்டைக்கு பின்னால் இருக்குது. பண்ணை கடற்கரையை சார்ந்து ஒரு அந்தோனியார் கோயில். என்ன அந்தோனியார் கோயில் என்று சொன்னால் இதுக்குரிய விவரங்களை நீங்கள் அந்த ஒன்றும் என்னடா எனக்கு தெரியாது, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த கோயிலை பற்றிய வரலாறுகள். இதுதான் நினைவாலயம். தமிழர்களின் தந்தை செல்வா நினைவாலயம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தந்தை செல்வா அவர்களே. தமிழரசு கட்சி, அதுக்கு பிறகு தமிழர் விடுதலை கூட்டணி. இப்போ நாங்கள் இங்கே அரசியல் பேச வரையில் எங்கள்கிட்ட தமிழரை பற்றி பேச வரோம், சரியோ? அதுபடியால் பாருங்கள், தமிழரை பற்றி பேச வரைக்கும் அவரை பற்றி சொல்ல இருக்க முடியாது. அப்போ பாருங்க, இங்கே பாருங்கள், அவருடைய சிலை ஒன்றை வச்சுருக்கினேன் தங்க கலரில். அதை விட அங்கே அந்த தூவி தெரியுதா, அந்த தூவி யாழ்ப்பாணம் முழுக்க தெரியக்கூடிய விதத்தில் உயரமாக அமைக்கப்பட்டிருக்கு. உதயசூரியன் கொடி வரையப்பட்டிருக்குது. இங்கே இந்த இதுகளெல்லாம் தோரணங்கள் தூக்கியிருக்கு பாருங்க, தெரியுதா? இங்கே தம்பி தோரணங்கள் எல்லா பக்கங்கள்லையும் தூக்கியிருக்கு. இன்னும் விசேஷ நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு. அங்கே மலர்கள்
இதாண்டுக்கு நாங்கள் உள்ளுக்கு போக முடியாது, பூட்டி இருக்குது கதவு. அப்படி தானே? கொஞ்சம் பாதுகாப்பாக தான் வச்சுருக்கிறேன். இதை பற்றி நான் ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு எனக்கு அவ்வளவு சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏனென்றால் எல்லா தமிழர்களும் அறிஞ்ச வரலாறு இது. உதய சூரியனின் பாதையிலே உலகம் விழித்து கொண்ட வேளையிலே, அப்படியே அந்த உதயசூரியனை பார்க்க அந்த பாட்டு எனக்கு ஞாபகம் வருது. உதயசூரியன் அந்த கொடியாக இருந்தது. இப்போ என்னென்னு சொல்கிறதுக்கு இல்லை. பாருங்கள், அங்கால இன்னொரு இடத்துக்கு போவோம். இப்போ நாங்கள் கடைசியாக வந்து நிற்கிற இடம் வந்து எவ்வளோன்னு சொல்லுங்க அப்பம், யாழ்ப்பாணம் புதிய பஸ் நிலையம். முந்தி பழைய பஸ் நிலையம் காட்டினா இல்லை வந்துடுறாங்க கேட்க, இது புதிய பஸ் நிலையம். பாருங்க, நிறைய இடங்களுக்கு இங்கே இருந்தால் இந்த நிலையத்தில் தான் பஸ் போகுது. காலி, தங்காலை, அக்கரைப்பற்று, புத்துவில், முனராகலை, தியாகத்தலான, சரியோ அப்படியே போகுது. இப்படியே நாங்கள் வந்தோம்னு சொன்னால் வேறுங்க, இப்படி வேறுங்க இருக்கா இந்த நான் கொண்டு பயந்து ஓடுது. நான் கம்பு வச்சுருக்கிறேன், இல்லை பயம், கம்பு வச்சுருந்தா எல்லாருக்கும் பயம்தான். சரி, இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடம் வந்து வீரசிங்க மண்டபம். எத்தனையோ கலை நிகழ்வுகளை கண்ட மண்டபம். இந்த மண்டபமும் முன்னுக்கு இருக்கிற முத்தவழியும் இங்கே பாருங்க. இதுக்கு நேரம் முன்னால் உலகத் தமிழாராய்ச்சி 4வது உலகத் தமிழாராய்ச்சி மாநாடு, உயிர்கொடை உத்தமர் நினைவாலயம் இது நடந்தது தெரியும் தானே உங்களுக்கு? எத்தனையாம் ஆண்டு? நாங்களெல்லாம் சின்ன பிள்ளைகள். அந்த நிகழ்வில் நான் போக முடியலை. நான் அப்போ கொழும்பில் இருந்தேன். என்னோட படித்த நண்பர் ஒருவர் அதில் உயிர் நீத்திருக்கிறார், நந்தகுமாரன்னு சொல்லி. நானும் அவர் ஒரு கிளாஸ்மேட். அதே மாதிரி நிறைய பேர் சித்தவை அந்த மண்டபம், அந்த நினைவு. இங்கே என்ன இங்கால வந்தீங்களான்னு சொன்னால் பாருங்க, இதுதான் யாழ் முத்தவழி அரங்கு. முத்தவழி அரங்கண்ட உடனே இப்போ எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது தமன்னாவும் ரம்பாவும் தான். சரியா? நக்கலுக்கு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உண்மை நிகழ்வு, இது உண்மையாக நடந்தது. இப்போ 1 வருஷமோ 2 வருஷமோ தெரியலை எனக்கு சரியா. இதண்டையில் இந்த பனைகளில் எல்லாம் ஏறி இருந்து இதெல்லாம் படம் பிடிச்சாங்க, பார்த்தாங்க. சரியே, ரம்பா வந்து ஆடினவ தான், ஆனால் முழுமையாக ஆட முடியலை. எல்லோரும் பிச்சு அடித்து கொண்டு போய் கட்டுப்பாடு இல்லாமல் மேடையை நெருங்கி விட்டு அதனால் நிகழ்வு குழப்பப்பட்டது. அப்போ இந்த விடயத்திலையும் நாங்கள் எங்களுடைய உத்தமர்களை நினைவு கூர்ந்தாலும் இன்னொரு பக்கத்தால் அதுக்கு ஒரு மறுபக்கம் இருக்கிறதுன்னு சொன்னால் இந்த தமன்னாவும் ரம்பாவும் தான். சரியோ? இவர்களையும் நாங்கள் இந்த முனியப்பர் கோயிலுக்கு போகணும். அங்கே போயிட்டு நாங்கள் இந்த காணொலியை முடிவு செய்வோம். சரிதானே? வேறுங்க முனியப்பர் கோயிலுக்கு போவோம். நாங்கள் இப்போ வந்திருக்கிற இடம் முனியப்பர் கோயில். அப்படி தானே? முனியப்பர் கோயில் இந்த யாழ்ப்பாணம் முத்தவழிக்கு பக்கத்தில் இவற்றை துரையப்பா ஸ்டேடியத்துக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த சாமியை பற்றி சொல்கிறதுன்னு சொன்னால் நிறைய கதைகள் சொல்லுவேன். நான் அதுகளை சொல்ல வரையில்லை. இங்கே பாருங்க, இங்கே வா தம்பி. இந்த கோயிலுக்கு பக்கத்தில் என்ன நடக்குதான்னு பார்த்தீங்களே, தெரியுதா? ட்ரையல் நடக்குது. அது வந்து வாகன பயிற்சி அல்லது வாகன பரிசோதனை, டிரைவர் அந்த சாரதி பத்திரத்துக்கான பரிசோதனை நடக்கிற இடம் தான் இந்த இடம். அப்போ என்ன பிரச்சனை என்று சொன்னால், இந்த அக்கா தான் சொன்னால், அது அக்காவோ தங்கச்சியோ என்று சொல்கிறதுக்கு இல்லை, ஒரு மரியாதைக்குரிய வார்த்தை அக்கான்றது மரியாதைக்குரிய வார்த்தை. அவள் சொன்னால் அவள் ட்ரையலுக்கு வந்தவாமிங்க, அதாவது வந்து வாகன பயிற்சின்ற சோதனை எடுக்கிறதுக்கு, கார் சோதனை எடுக்கிறதுக்கு வந்த இடத்துல ஒரு ஹேண்ட்பேக் கொண்டு உணர்ந்தாவோ தோளில் தூக்குற பேக்கோ என்ன வேகிற பேக்கோ தெரியலை. அவள் சொன்னான். ஆனால் அவன் அந்த விஷயத்தை நேரடியாக சொன்ன நான் மறந்துட்டான். அவள் தான் எங்களுக்கு பிசாகம் பண்ணி தந்தாங்க, பிரியாணியும் பண்ணி தந்தவன். சரியோ?
முகத்தை காட்ட மாட்டேன்டா. சரி, மற்றது குரல்லையும் இதன்றா இல்லை, என்ன பிரச்சனை இல்லையா, நாங்கள் அதை விடுவோம். நாங்கள் அதுக்கு கன ஆராய்ச்சிக்கு போக வேண்டாம், நடந்து சொல்கிறேன். அப்போ அவள் வந்து இதுக்கு வரைக்கையாம் இந்த சாமி நீதான் துணையான்னு சொல்லி அந்த பேக்கை கலாட்டி வச்சுட்டு ட்ரையலுக்கு போயிட்டேன். ட்ரையலுக்கு போய் சோதனையில் பாஸ் பண்ணி லைசன்ஸ் எடுத்துட்டான். ஓகே, அவங்க பாஸ் சொல்லி போட்டாங்க. வந்து பேக்கை பார்த்தா பேக்கை காணையில். பேக்கில் அவன் ஐடென்டி கார்டு, மற்றது கிரெடிட் கார்டு, மற்றது காசு, கிரெடிட் கார்டு காசு ஒரு 3 லட்சம் ரூபாயா. அப்போ தானே அவர் மகனார் அவர் அங்கே ஊரில் இருந்து அவங்க இருந்து அனுப்பி, வெளிநாட்டில் இருந்து அனுப்பி எடுத்துக்கொண்டு வந்தவன். அந்த காசு இவ்வளோத்தையும் காணேன். அப்போ சரியாண்டு சாமி மேலே பழிய போட்டுட்டு அவள் போயிட்டான். ஆனால் அவள் லைசன்ஸ் காசு கொடுத்து சேர்ந்து இதுகள் என்ன மாதிரி எடுத்தான்னு சொல்லி நான் அதை மேலதிகமாக கேட்டு இதாண்டே இல்லை. அது ஒரு சம்பவம், மறக்க முடியாத சம்பவம். என்ன பாருங்க, நான் கோயிலுக்கிட்ட போய் பார்ப்போமா. உள்ளு போயிலாது நான் மச்சன் சாப்பிட்டுட்டேன். மச்சன் சாப்பிட்டா கோயிலுக்குள்ளே போயிடலாது. நானே படித்தாலே நான் அதை இதன்னே இல்லை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அங்கே மணியோசை கேட்குற பாருங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த யாழ்ப்பாணத்தை என்னுடைய கேமரா கண்களுக்குள்ளே சிறைப்படுத்தி இருக்கிறேன். இல்லை, அந்த விரிவுபடுத்தி நல்ல வடிவாக காட்டியிருக்கிறேன் என்று தான் சொல்ல வேணும். நல்ல அழகான இடம். எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு, கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷத்துக்கு பிறகு தான் நான் இந்த மண்ணில் இப்படி சுற்றி தெரிஞ்சது. 10 வயசில் சுற்றி தெரிஞ்சேன். நான் 10 வயசில் ஒருக்கா வந்து ஒரு நாள் முழுக்க இந்த யாழ்ப்பாணம் முழுக்க சுற்றி தெரிஞ்சேன்னா அது பெரிய கதை சேர்ந்து சொல்லுவேன் நான். என்ன அதுக்கு பிறகு இன்றைக்கு தான் சும்மா வாகனங்களை போய் வைக்க பார்த்து நான் பார்த்தேன்னா இன்றைக்கு நல்லபடியாக நாடி பொடி நடையாக நடந்து எங்களுக்கு என்னுடைய அன்பு பராமகன் மனோஜி இந்த காணொலி எடுத்தார். என்ன ஒரு அக்கா வந்து எனக்கு பிசாகம் பண்ணி தந்து, பிரியாணியும் பண்ணி தந்து, தம்பி இந்த இடங்களை நீங்கள் படம் பிடிச்சி எடுத்து போட வேணும் என்று சொல்லிக்கொண்டு, அக்கா நீங்களும் வேறுங்க இதில் இருக்கிற இந்த இதுகளை அறிமுகப்படுத்தி சொல்லுங்கன்னா, இல்லை வேண்டாம் தான் இதுக்கு வரையிலேன்னு சொல்லி தானே இங்கே சத்தம் கொண்டு கேட்குது. நான் வற்றிக்கிறாங்க விட்டு தெரியல கேமராவுக்கு. இதோடு நான் இந்த கோயில் மணி ஓசையோடு நான் உங்கள்கிட்ட இது விடைபெறுகிறேன். அடுத்தது யாழ்ப்பாணத்தை பற்றியும் எங்கள்ட ஊர்களை பற்றியும் வரேன். வேறும் பல காணொலிகள் வரும். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகிறது உங்களுடைய அன்பான தமிழ் கிழவன். முதல் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு பாருங்கள். அதான் கேட்குறது. விரும்பினால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பார்க்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கருதினால் செய்யுங்க. வேறு என்ன, கடைசி நேரத்தில் கொஞ்சம் கதை நிப்பாட்டுற கஷ்டம்தான். அடுத்த காணொலியில் சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.